அங்கே கருதுல போகுதையா சங்கக்குரங்கே அங்கே இருமான கோட்டையெல்லாம் தேசே அங்கே இருமான கோட்டையெல்லாம் தேசே அங்கே இருமான கோட்டையெல்லாம் தேசே அங்கே இருமான கோட்டையெல்லாம் தேசே அங்கே இடிச்சுவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்கே இடிச்சுவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்கே இடிச்சுவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்கே இடிச்சுவிட போகுதையா சங்கக்குரங்கே அந்த மண்ணிலடி வைக்காமல் தேசே அந்த மண்ணிலடி வைக்காமல் தேசே அந்த மண்ணிலடி வைக்காமல் தேசே அந்த மண்ணிலடி வைக்காமல் தேசே அந்த மாயவன் பறக்குதையா சங்கக்குரங்கே அந்த மாயவன் பறக்குதையா சங்கக்குரங்கே அந்த மாயவன் பறக்குதையா சங்கக்குரங்கே அந்த மாயவன் பறக்குதையா சங்கக்குரங்கே அந்த ஊருகை பறித்து விழும் முன்னே 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 அந்த முத்தாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த முத்தாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த முத்தாரம் போகுதையா சங்கக்குரங்கே ஆபத்து பறித்து விழும் முன்னே அந்த 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 ஐயாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த ஐயாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த ஐயாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த ஐயாரம் போகுதையா சங்கக்குரங்கே அந்த மச்சான கோட்டையெல்லாம் தேசே அந்த மச்சான கோட்டையெல்லாம் தேசே அந்த மச்சான கோட்டையெல்லாம் தேசே அந்த மச்சான கோட்டையெல்லாம் தேசே அங்க பிச்சுக்கிட்டு போகுதையா சங்கக்குரங்கே அங்க பிச்சுக்கிட்டு போகுதையா சங்கக்குரங்கே அங்க பிச்சுக்கிட்டு போகுதையா சங்கக்குரங்கே அங்க பிச்சுக்கிட்டு போகுதையா சங்கக்குரங்கே அங்க இருவான கோட்டையெல்லாம் தேசே அங்க இருவான கோட்டையெல்லாம் தேசே அங்க இருவான கோட்டையெல்லாம் தேசே அங்க இருவான கோட்டையெல்லாம் தேசே அங்க இடிவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்க இடிவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்க இடிவிட போகுதையா சங்கக்குரங்கே அங்க இடிவிட போகுதையா சங்கக்குரங்கே அவன் காலம் வருத்தாமல் சங்க அவன் காலம் வருத்தாமல் சங்க அவன் கோபம் வருத்தாமல் சங்க அவன் கோபம் வருத்தாமல் சங்க அவன் குக்கரித்து வாழெடுத்த குமரன் 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 சங்க அவன் ஆதரித்து பல்கடித்தார் சங்க அவன் ஆதரித்து பல்கடித்தார் சங்க சங்கர் போகக்கூடிய வாகனமானது ஆகாயவாணியும் பூமாதேவி கிடைக்கிறோம் என்று அது அதிர்ச்சியானது சிவசோழராஜன் கோட்டைகள் எல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அது சமயம் சிவசோழராஜன் மந்திரியிடம் பயந்து சொல்லியிருந்த காண்க. மந்திரி ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ கோட்டை கொத்தரங்களாம் ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னவோ ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் வைக்காமல் வைத்தோம் அல்லவா, அதனுடன் சென்று கேட்போம். வாருங்கள் அரசே. சொல்ல கேட்டு சொல்லுவாரு தானுமே அவரை திட்டாரே. எங்க தம்பி வெட்டி சங்கு, இறுதி சங்கு, வெள்ளாங்குளத்து சங்கு, கொட்டி விட்டால் கோடையில் குமரை சங்கு வரக்கூடிய வேகமானது. அப்படியானால் அவன் வந்தால் என்ன செய்வான்? ஒரே விட்டா வெட்டி வீசிடுவான். அப்படியானால் நான் தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்க. நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி என் பாதம் அருகில் வைத்து விட்டு நீ ஒருபுறமா ஒளிந்து கொள்வாயப்பா. அப்படியா? இந்த பிரகாரமாக பொன்னாண்டவர் வெட்டாளர் வைத்ததற்கு பதிலாக அவருடைய ஆடை ஆபரணம் மணிமுடி முதலில் எல்லாம் கழட்டி பொன்னல் பாதமரியில் வைத்து விட்டு சிவசோழராஜன் மலையில் நின்று கொண்டார். அத்தருணத்தில் அன்னாரை கண்டவுடன் சங்கருக்கு கோபம் வருகிறது காண்க. அன்னாரை கண்டவுடன் ஆங்கார கோபமாகி அதட்டியே சங்கர் கோபம் பொறுக்காமல் மன்னன் கொள்ள தெரிவித்தானே.